வருமானத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். நன்றிம்மா. அடுத்து வந்துட்டு பெரிய நடிகருங்களோட படத்தில் யார் படத்துலலாம் நீங்கள் நடிகருங்களை சாப்பாடு பரிமாறி இருக்கீங்க? நான் ரஜினிக்கே பரிமாறிக்கிறேன், சந்திரமுகி படத்துக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு நீங்க சாப்பாடு பரிமாறி இருக்கீங்க. அந்த படத்துல நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க. சாப்பாடு போடல, எல்லாம் கொண்டு போய் அங்க வைக்கிறது. நீங்க சாப்பாடு பரிமாறினாலும் எல்லாம் கொண்டு போய் அங்க வைக்கிறது. அப்புறம் விஜய்க்கு நான் எல்லாம் கொண்டு வந்து விஜய் படத்துக்கு, விஜய் சார் படத்துக்கு எந்த படத்துக்கு? கில்லி படத்துக்கு. கில்லி படத்துக்கு போனா இன்னொரு விஜய் சார் சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க. செஞ்சிருக்கேன். அவங்க சாப்பிட்ட பிளேட் எல்லாம் நாங்க கழுவுவோம். விஜய் சார் ஆமா, அவங்க பிளேட் எல்லாம் நாங்க கழுவுவோம். அவங்க என்ன செய்யறாங்களோ அதுக்காக அதெல்லாம் நாங்க அவங்க வீட்டுல இருந்து சாப்பாடு பரிமாறுவோம். அதெல்லாம் கூட நாங்க அவங்க சாப்பிடும் போது மொத்தத்தையும் அந்த பாத்திரத்தெல்லாம் நாங்க தான் கிளீன் பண்ணி கொடுத்து அனுப்புவோம். அடுத்தது எந்த நடிகருக்குமா? சூர்யா சார். சூர்யா சார் படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்களா? சூர்யா சார் படத்துல ஒர்க் பண்ணிருக்கேன். இவரு விக்ரம். சூர்யா சார் படத்துல எந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்கம்மா? படம் பேரு சரி, விக்ரம் சார் படம்? விக்ரம் சாமி அருள். சாமி படத்துல அருள் படத்துல எல்லாம் நீங்க வந்துட்டு சாப்பாடு பரிமாற. நம்ம விக்ரம் சாருக்கு நீங்க சாப்பாடு பரிமாறி இருக்கீங்களா? ஆமா, அதான் கொண்டு போய் நாங்க பரிமாற மாட்டேன், கொண்டு போய் எல்லாத்தையும் டேபிள்ல வச்சு அடிக்க கிளீன் பண்ணி வைப்போம். அவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஆம்பளைங்க வந்து சாப்பாடு போடுவாங்க. கவனிச்சிங்களா? இவ்வளோ நாட்கள் வந்துட்டு இவங்க வந்துட்டு நடிக்கிறதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வாய்ப்பு தேடினாங்களா இல்லையான்னு தெரியாது. ப்ரொடக்ஷன் யூனியனில் 20-30 வருஷமாக சாப்பாடு பரிமாறி பரிமாறி பரிமாறியே அவங்களுடைய வயசு போயிடுச்சு. 20-30 வருஷமாக சாப்பாடு பரிமாறுது, நடிகர்களுக்கு சாப்பாடு பரிமாறுது, ஷூட்டிங்கில் பிளேட்டு கழுவுறது, இதே வேலையாக தான் அவங்களுக்கு 100-150 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு நாங்கள் தான் போடுவோம். போட்டு பரிமாறுது, அந்த பாத்திரத்தெல்லாம் பிளேட்டெல்லாம் நாங்கள் தான் கழுவுவோம். 20-30 வருஷமா அவங்க நடிகர்களுக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் பெரிய நடிகர்களுக்கும் சின்ன நடிகர்களுக்கும் சாப்பாடு பரிமாறுது, பிளேட்டு கழுவுறது, இதுலேயே அவங்களுடைய லைஃப் போயிடுச்சு. அவங்களுடைய தேவைகள் கண்டிப்பாக என்னன்ட்டு நம்ம படத்துக்குள்ளே நான் கதைக்களமாக வச்சுருக்கேன். அவங்களுடைய தேவைகளை அவங்க சொல்லணுமான்னு சொன்னால் அந்த படத்தில் அவங்க ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கணும். அதனால தான் இந்த படத்தில், இந்த உலகை வெல்லவா படத்தில் முதல் ஹீரோயினியாக நம்ம தனலட்சுமி மாமாவை தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த படத்தில் வந்துட்டு இவங்களுடைய கேரக்டர் பெரிய கேரக்டராக இருக்கும். இந்த சாப்பாடு பரிமாற யூனியன், ப்ரொடக்ஷன் யூனியனுக்கு என்னெல்லாம் தேவை, அந்த ப்ரொடக்ஷன் யூனியனில் வேலை செய்கிற நபர்களுக்கு என்னெல்லாம் தேவை, அவங்களுடைய லட்சியம் என்ன, வாழ்நாள் லட்சியம் என்ன, சாப்பாடு பரிமாறத்துக்கு மட்டும்தான் தமிழ் சினிமாவில் அவங்க வந்தாங்களா, இல்லை அவங்களுக்கும் சில கனவுகள் இருக்கா, அந்த கனவுகள் வந்து யாருக்கெல்லாம் நிறைவேறிச்சு, இல்லை நிறைவேற முடியாமல் போயிட்டு இருக்கிற வேலையை செஞ்சு பழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பரிமாற வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்களா? கண்டிப்பாக நம்ம படத்தில் இது கதைக்களமாக இருக்குது. எல்லாருமே நம்ம உலகை வெல்லவா படத்தில் நம்ம சாப்பாடு பரிமாறுறாங்க, ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாறவங்களுடைய வலிகள் வேதனைகள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம உலகை வெல்லவா படத்தோட முதல் ஹீரோயினி தனலட்சுமி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. தன்னுடைய வருமானத்தில் 10ல் 1 பங்கு வாழ்நாள் முழுக்க கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் கொடுக்க போகிறாங்க. எல்லாருமே நம்ம தனலட்சுமி அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்திரன். இந்த ஏஎம் சந்திரன் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. இருங்கண்ணா, கடைசியாக ஒரு பதிவு. நம்ம உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம். இந்த பதிவு சொல்லி ஆகணும். உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம். இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் 24 சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு போய் சேரும். இப்போ 24 யூனியன்களுக்கும் இந்த படத்தில் வர வருமானம் கொடுக்குறோம் இல்லையா, அதில் ஒரு யூனியன் தான் நம்ம ஷூட்டிங்கில் சாப்பாடு பரிமாறுற ஒரு யூனியன். அந்த யூனியனில் தான் அம்மா வந்துட்டு 20-30 வருஷமாக சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க, பிளேட்டெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. நம்மளால் முடிஞ்சது அம்மாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். யாருமே கிண்டல் கேலி பண்ணி சிரிக்காதீங்க. 50 வயசில் 60 வயசில் இவங்க ஹீரோயினாக நாங்கள் தேர்ந்தெடுக்கோம்ட்டு யாருமே கிண்டல் பண்ணி சிரிக்காதீங்க, கேலி பண்ணாதீங்க. ஏன்னா 50-60 வருஷமாக இவங்க வந்துட்டு சாப்பாடு பரிமாறி, நடிகர்களுக்கு சாப்பாடு பரிமாறி பிளேட்டு கழுவியே கழிச்சிட்டாங்க. இவங்களுடைய வலிகள் என்ன, இவங்களுடைய கஷ்டங்கள் என்ன, இவங்களுடைய வேதனைகள் என்ன, இவங்களுடைய லட்சியங்கள் என்னன்ட்டு யாருக்குமே தெரியாது. முதல் முறையாக இந்த உலகை வெல்லவா படத்தில் அவங்களுடைய லட்சியம், அவங்களுடைய கனவு, வலிகள், வேதனைகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. நன்றிம்மா.